என்னாச்சுங்க? தெரியல, இறங்க. என்னங்க? பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். சுத்தம். வெளியில கிளம்புறதுக்கு முன்னால நாம ஃபுல்லா சாப்பிடணும்னு தெரிஞ்சவருக்கு வண்டிக்கு ஃபுல்லா பெட்ரோல் போடணும்னு தெரியல. ஆமா, நேத்து தானே பெட்ரோல் போடணும்னு சொல்லிட்டு போனீங்க. அது நேத்து பெட்ரோல் ரேட்டு 113 ரூபா 37 பைசா. அதான் இன்னைக்கு 10 பைசா குறையும் நினைச்சேன். ஏங்க இப்படி இருக்கீங்க? இதுல கணக்கு பார்க்கணும்னு இல்லையா? ச்சே, இப்படி நடு ரோட்ல நிக்க வச்சிருக்கீங்களே. நீ கொஞ்சம் புலமாம நில்லு, என்ன பண்றதுன்னு பாக்குறேன். நடு ரோட்ல நிக்கிறவங்க மார்க்கெட்டும் பக்கத்துல இல்ல, வீட்டுக்கு போகணும்னு பார்த்தா வீடும் பக்கத்துல இல்ல, பெட்ரோல் பங்கும் இல்ல. சரி, நீங்க வேணா இங்கே இருங்க, நான் ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போறேன். இருன்னு சொல்றேன்ல, சும்மா டென்ஷன் ஆகிக்கிட்டு. ஏதாச்சும் பண்ணுங்க. என்ன மச்சான் எங்க நின்னுகிறாரு? என்னாச்சுண்ணா? வண்டியில ஏதாவது பிரச்சனையா? இவன் இங்க என்ன பண்றான்? இவங்கிட்ட சொல்லி மானத்தை வாங்க போறா. நானே பார்த்து சொல்லிடுறேண்ணா, நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் நோந்துக்கோங்க. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகாது. ஏன்? இந்த வண்டி இல்ல, எந்த வண்டியும் பெட்ரோல் இல்லாம ஸ்டார்ட் ஆகாது. நினைச்ச மாதிரியே சொல்லிட்டான். பெட்ரோல் இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. காசு கேட்பானோ? ரெடிண்ணே. சரிங்கண்ணா, நான் கிளம்புறேன். தம்பி, ஒரு நிமிஷம். ஏங்க, காசு கொடுங்க. காசா? எதுக்குடி? காசுல ஒண்ணும் வேணாக்கா. நீங்க யாரு? மலரோட அண்ணா அண்ணி. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு ஹெல்ப் பண்ணுவேன்? நான் சொல்லல, பாண்டி நம்ம கிட்ட காசெல்லாம் வாங்க மாட்டானே. நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. தேங்க்ஸ் பாண்டி. இவன் ஏன் மலர்னு சொல்லிட்டு நெளிறான்? தப்பா இருக்கே. வரேன். மேகலா, வண்டியில இரு. பாய். பாய்ண்ணே. பாய்கா. என்ன வெயில். மா மா, இதோ வரேன்ப்பா. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்கம்மா. சரிப்பா. இந்த ராஜா எல்லாம் வாங்கியாச்சாமா? வாங்கியாச்சு அத்தை. ஏன் இவ்ளோ நேரம்? எல்லாம் இவனாலதான் அத்தை. ஏன் தான் இப்படி இருக்காரோ? நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போறாரு. ஏன் மேகலா, என்னாச்சு? பெட்ரோல் இல்லாம வண்டி நடு ரோட்ல நின்னு போயிடுச்சு.
ஏண்டா கொஞ்சம் பெட்ரோல் போட்டிருக்கலாம்ல, ஏன் போடல? ஏய் போட்டு விடுறியா? என்னையும் பாக்குறீங்க? கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லம்மா, பெட்ரோல் விலை நேத்து 113 ரூபா 37 பைசா குறையும், அதான் இன்னைக்கு போட்டுக்கலாமேன்னு விட்டுட்டேன். ஐயோ, ஏண்டா இப்படி இருக்க? பாவம்டா அவ. இந்த வெயில்ல வண்டியை தள்ளிக்கிட்டு போனீங்களா? சேச்சே, அந்த மெக்கானிக் வந்து அவன் வண்டியில இருந்து பெட்ரோல் கொடுத்தான், நாங்க வந்துட்டோம். மா சமைச்சிட்டு கூப்பிடுங்கம்மா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். மேகலா, எந்த மெக்கானிக்க சொல்லிட்டு போறான்? அவன்தான் அத்த, மலரோட ஃப்ரெண்டுன்னு வருவானே அவன்தான். ஓ, பாண்டியனா? ஆ ஆ அவனேதான். எதையும் எதிர்பார்க்காம உதவி செஞ்சிருக்கான் அவன். அவசரத்துக்கு உதவி செஞ்சான், ஆனா அவன் பண்றதெல்லாம் பார்த்தா ஃப்ரெண்டுக்கே ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியல. கொஞ்சம் மலரை அவனை அவாய்ட் பண்ண சொல்லுங்க. கல்யாணத்துக்கு வர எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெளியில யாராச்சும் பார்த்தாங்கன்னா தப்பா பேசுவாங்க. அவன் சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவன் மேகலா, அதனால அப்படி பேசி பழகுறான் அவன். பழகட்டும் அத்த. எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டா நமக்கு தானே நல்லது. கரெக்டா வண்டி நின்ன உடனே சொல்லி வச்ச மாதிரி வரான். நல்ல பையன் அவன். நல்ல பையனோ கெட்ட பையனோ யாருக்கு அத்த தெரியும்? ஆனா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மலரு இன்னும் அவன் கூட க்ளோஸா பழகிறது எனக்கு என்னமோ சரியா படல. நீ யோசிக்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்ல மேகலா. எனக்கு பாண்டி மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, மலர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அவ்வளவுதான் அத்த. என்ன ஏதோ ரொம்ப சீரியஸா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு போல இருக்கு. மார்க்கெட்டுக்கு போற வழியில அண்ணன் வண்டி பெட்ரோல் இல்லாம நின்னுடுச்சான். அப்புறம் உன் ஃப்ரெண்டு பாண்டி வந்துதான் ஹெல்ப் பண்ணான். ரொம்ப நல்ல பையன். அத பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். கேட்டுச்சு. அவன் பெட்ரோல் கொடுத்து ஹெல்ப் பண்ணதும் கேட்டுச்சு, நீங்க பெட்ரோல் ஊத்தி பத்த வச்சதும் கேட்டுச்சு. பாருங்க அத்த, அவ எப்படி பேசுறான்னு. நான் தப்பா ஏதாச்சும் சொன்னனா? அவன் நல்லதுக்கு தானே சொன்னேன். ஆமாமா, நீ மத்தவங்களுக்கு நல்லது பண்றது உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியுமே. ஏய், அவ ஒண்ணும் தப்பா சொல்லலடி. ஏற்கனவே அப்பாவும் சொல்லிக்கிட்டு தானே இருக்காரு. மா, இத வீட்ல இருக்கிறவங்க மாதிரி வெளியில இருக்கிறவங்க பார்க்க மாட்டாங்க. அவன் கூட நீ பேசுறத பழகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோ, அதான் உனக்கும் நல்லது. ஏன் யாருமே பாண்டிய புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? எப்ப பார்த்தாலும் இங்கே கூட்டிட்டு வர, ஒரு காஃபி ஆர்டர் பண்ண கூட 1 மணி நேரம் கழிச்சு வருது. என்ன பேபி, நீ காஃபி குடிக்க வந்திருக்கோம் கொஞ்சம். என்ன சொன்ன? இல்ல, கொஞ்ச நேரம் பேசிட்டு போக தானே வந்தோம். அது லேட்டா வந்தாதான் நல்லா இருக்கும். கன்ஃபார்ம்டா. நீ ஒரு ஃப்ராடு, வேற என்ன? பேபி நானா? மீ என்ன போய் ஃப்ராட்? டேய் ஓ மை காட். டேய் நடிக்காதடா. நீ தானே அந்த பேரர் கிட்ட காசு கொடுத்து லேட்டா கொண்டு வர சொன்ன. மலர் நானா? மலர் ஏன் மலையா நீ பழி சுமத்துற? நான் என்ன செய்வேன்? ஏங்க இது கேட்க யாருமே இல்லையா? ஏங்க என்ன ஒரு ஆக்டிங்டா. டேய் என்ன? அங்க பாரு. டேய் என்னடா? மெமரிஸ். மலரும் நினைவுகள். நான் உனக்கு ஸ்கூல் படிக்கும்போது ப்ரப்போஸ் பண்ணனே, உனக்கு ஞாபகம் தான் மலரு? டேய் நம்ம இப்படியா சுத்திட்டு இருந்தோம்? சரி, அது ஏன் இப்படி டென்ஷன் ஆவற? டேய் அது சின்ன பொண்ணா இருக்குடா. அவனை பாரு, ரவுடி மாதிரி இருக்கான். ஏதோ தப்பா தெரியலையே. டேய் போய் என்னன்னு கேளுடா போ. ஐயோ சும்மா இரு மலரு. இந்த காலத்து பொண்ணுங்களை நம்பி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இறங்க கூடாது, சரியா? இந்த பாரு, எல்லாரும் நம்மள மாதிரி கிடையாது.
அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஃப்ரீயா விடு. என்ன பாரு வந்துச்சா? லவ்வர்ஸ் 2 பேர் வந்துக்கிறோம். இந்த காஃபில லவ் ஆர்டின்னு அம்புலாம் போட்டுக்கலாம்ல? அதெல்லாம் இல்ல சார் இங்க. அப்படியா? சரி சரி. ஓகே சார். மலரே காஃபி குடி. மலரு, நான் எவ்வளவு ஃபீலிங்ஸா இருக்கிறேன். நீனா அவங்களே பாத்துனுங்கிற. என்ன பாரு. டேய், ஸ்கூல் யூனிஃபார்ம்ல அதுவும் இவ்ளோ பேர் இருக்கிற இடத்துல எவ்வளவு தைரியமா வராங்கல்ல? நான் தான் சொல்றேன்ல. ஏய், ஊருக்குள்ள முக்காவாசி பேர் இப்படிதாண்டி இருக்காங்க. அவங்களால நம்மள மாதிரி லவ்வர்ஸுக்கு தான் கெட்ட பேரு. என்னடா கலாய்க்கிறியா? லவ் பண்ற மலரே. யார் போன்ல? கரடி. கரடியா? ஆமா, லவ் பண்றப்ப குறுக்க போன் பண்ணா அவன் கரடி தானே? பச்சைக்கிளியா? அவன் தான். என்ன சொல்ற மலரே? இப்போ சொல்றா கரடி. பச்சைக்கிளி சொல்றா. டேய் சொல்றா. டேய் ஒண்ணு கேக்கலடா. 2 minutes நான் பேசிட்டு வந்துறேன். ஓகே ஓகே போயிட்டு வா. டேய் எங்கடா இருக்கற? நாயே, போட்டனா அறிவில்ல உனக்கு? ஆளை பாக்குறதுக்கு கேடு கட்ட பொறுக்கி மாதிரி இருக்கான். அவன் கூட தைரியமா அதுவும் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வந்திருக்க. சாரிக்கா, ஃப்ரெண்ட்னு நம்பி வந்துட்டேன். என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ்க்கா. ஏய், முதல்ல இவளை யார் காப்பாத்துறான்னு பாப்போம். மச்சான் காப்பாத்துங்கக்கா. எப்படி பிளானோட வந்திருக்காங்கன்னு பாத்தியா? இவனை போய் நம்பி வந்திருக்க. போ கிளம்பு. சரிக்கா, தேங்க்ஸ்க்கா. ஏய், அவளை விடுறா. முதல்ல இவளை கவனிப்போம். மாமே, நான் மாமே கரத்தை கிட்ட போஸ்ட்லா குத்துனகுது.
பிரதர் இது? என் ஆளு பிரதர். என்ன ஆரம்பிச்சிடலாமா? ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், நான் ராயல் ரெசார்ட்லேருந்து பேசுகிறேன். இங்கே நிறுத்துக்கடா. விடாத புடி. என்ன ரவுடி தர பண்றீங்க? தப்பு பண்ணானுங்க சார். அவனுக்கு கூப்பிடுங்க சார். என்ன போட்டு அடிக்கிறீங்க? அவனுங்க தான் சார் தப்பு பண்ணானுங்க. அவனுங்க புடிச்சிட்டு போங்க சார். ஏன் சார் எங்களை பிடிக்கிறீங்க? அவனுக்கு கூப்பிடுங்க சார். சார் அவனுக்கு கூப்பிடுங்க சார். சார் சார் சீக்கிரம் சார் எங்க சார் கூட்டிட்டு போய் நிக்கிறீங்க? சீதா, என்னங்க? யாருக்கு இத்தனை தடவை ஃபோன் பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லங்க, சும்மாதான். அதான் யாருக்குன்னு கேக்குறேன். மலருக்கு தான். இந்நேரம் வந்திருக்கணும். ஏன் லேட்டுன்னு தெரியல. எங்க போயிருக்கா? வேற எங்க பாருப்பா? அந்த பாண்டியோட மெக்கானிக் ஷாப்ல தான் இருப்பா. ராஜா, நான் என்ன பொய்யா சொல்றேன்? உண்மையா தானே சொல்றேன். அவ கூட ஸ்கூல்ல படிச்ச பையன்டா அவன். சரிம்மா, அதுக்காக எப்ப பார்த்தாலும் அந்த மெக்கானிக் ஷாப்லயே உட்கார்ந்துருக்கணும்னு அவசியம் ஒண்ணும் இல்லையே. ஏங்க, கம்ப்யூட்டர் கிளாஸ் அவன் ஷெட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. முடிச்சிட்டு வர வழியில அவனை பார்த்துட்டு வருவா. மா, எனக்கு புரியல. இவ எதுக்கு அவனோட சுத்திக்கிட்டு இருக்கா எப்ப பார்த்தாலும்? தப்பா பேசாதடா. பாண்டியே சின்ன பிள்ளையில இருந்தே தெரியும். அவளும் அங்க போறேன் இங்க போறேன்னு பொய் சொன்னது இல்லையே. உண்மையை சொல்லிட்டு தானே போறா. சீதா, இவ அங்க போறது எனக்கு பிடிக்கல. பா, அவகிட்ட எல்லாம் யாருமே பேச முடியாதுப்பா. எது பேசினாலும் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காவ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் இதை விடுறீங்களா? சரிம்மா, நேரத்தோட வீட்டுக்கு வரணும்ல. இவ்வளவு நேரம் அங்க என்ன பண்றா? அதாங்க எனக்கும் தெரியல. போனும் எடுக்க மாட்டேங்கிறா. வந்துகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நான் ரூமுக்கு போறேன். என்னமோ பண்ணுங்க. யாரு? ஹலோ ஹலோ, மார்க்கண்டேயன் சாரா? ஆமா. நீங்க சார்? சார், நான் J7 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். மலர் உங்க பொண்ணா? ஆமா சார், என் பொண்ணு தான். என்னாச்சு சார்? ஒன்றும் பதறப்படாதீங்க. அவங்க எங்க ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. நீங்க கொஞ்சம் இங்க வாங்க. சார், என்னாச்சு சொல்லுங்க சார். சார், நீங்க நேர்ல வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், இதோ வந்துடுறேன். சரிங்க சார். என்னாச்சு? பா, என்னப்பாச்சு? மலரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காளாம். போலீஸ் ஸ்டேஷன்?